காலைக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாட்டு நடப்பு அரசியல் இரட்டையிலே, அதாவது இந்த நிமிஷம் நான் நினைக்கிறேன் வாக்களிப்புக்கான நேரம், ஜனாதிபதி தேர்தல் 9வது இலங்கை ஜனநாயக குடியரசின் 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்யறதுக்கான வாக்களிப்பு இன்றைக்கு முடிஞ்சு நிறைவு. அப்படி என்ன இறுதி அப்படின்னு சொல்ல தேவையில்லை. இல்ல, 78 கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே அந்த 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் வாக்களிப்பு முற்றாக நிறைவு பெற்றிருக்கிற இந்த நிலைமையில நிறைவடைந்து அரை மணி நேரம் ஆயிட்டு நினைக்கிறேன். இப்ப நாங்க இப்ப கதைக்க தொடங்குற நேரத்துல தபால் மூல வாக்களிப்புகள் இன்னைக்கு என்ன ஆரம்பிச்சு 4:30 ஷெடியூல் பண்ணி இருந்தவன் என்ன ஆரம்பிச்சிருப்பினா, இப்ப வாக்களிப்பு அது தொடர்ச்சியான மக்கள் மனநிலை, இந்த புள்ளி விவரங்கள் எங்களுக்கு எவ்வளவு வீதமான வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்குது, அதாவது வாக்குகள் நீ நான் கவுண்டிங் முடியதான் அதுல எத்தனை செல்லுபடியாகாதுன்ற அந்த கூத்துகள் எல்லாம் இருக்குது. என்ன இப்ப நாங்கள் என்ன சொல்லலாம், எங்கடையாக்கள் வீரத்தை எங்க உண்டே காட்டி விடும் தெரியுமா? அதுல எல்லாம் எழுதி புலிகளின் தமிழ் தலைவர் பிரபாகரன் இதெல்லாம் எழுதி பாத்துருக்கேன். அப்ப கடைசியில அவங்க குழம்பி போவாங்க, இதெல்லாம் என்ன செல்லுபடியாக வாக்கா செல்லுபடியாகாத வாக்கா, அப்படியான குழப்பம் இல்ல. கரெக்டா புள்ளடி போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலால தயவு செய்து இனிமையாவது அதை செய்யாது. புள்ளடியை தவிர வேற என்னத்தை எழுதினாலும் செல்லுபடியற்ற வாக்குகளா. இந்த முறை அதிலும் குழப்பம் என்னன்னு சொன்னா 1-2-3 பற்றியும் இல்ல வாய்க்கலாம். அப்ப புள்ளடி போட்டது 1-2 இப்படித்தான் காய்க்கணும். இல்ல சும்மா பரவாயில்ல, இப்ப நாங்களும் காய்ச்சிருக்கிறோம், அதெல்லாம் சொல்றோம். எல்லாரும் இன்க்ளூடிங் அரியநேந்திரத்தர் தனக்கு மட்டும் போடுங்கன்னு நினைக்கிறேன். இருந்தா தனக்கு மட்டும். இப்ப அது நான் இப்ப இன்றைக்கு கொஞ்சம் நகர்வலங்கள் ஊர்வலம் இல்ல, ஊருக்கு போன விஷயத்தை ஊரை சுத்தி பார்த்தது ஊர்வலங்கள் எல்லாம் போட்டியல் ஓட்டு போட்டாங்க. என்ன செய்யறது, இது என்ன முதல் தரமா நெடுக கரை படிக்குது கைகள் பார்த்த இடத்துல இந்த கரைவடி இருக்கு. சரி பார்க்கலாம் அவ்வளவு காலத்துக்கு தெளிவா சொன்னேன். ஒரே ஒரு தடவை, அது 2002 விடுதலை புலிகள் முதல் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிக்க சொல்லும் போது ஒரே ஒருக்கா வாக்களிச்சிருக்கு. அதுக்கு பிறகு எப்போதும் புலிகள் சொன்ன போதும் அடுத்த தரமும் வாக்களிச்சதில்லை. என்னென்றா நிக்கிறவர்கள் யாரும் சரியானவர்கள் இல்லை என்ற தெளிவு அப்ப இருந்தே இல்ல. ஒன்று. இரண்டாவது, நியாயமாக நாங்கள் இந்த தேர்தல் இந்த ஒற்றையாட்சி வேண்டாம் என்று சொல்லுவோமா, அந்த முடிஞ்சுதான் நாங்கள் அதை பற்றி காய்க்கலாம். ஒற்றையாட்சி வேண்டாம் எங்களுக்கு சமஸ்டிதான் என்று சொல்லுவோமாக இருந்தால் ஒற்றையாட்சியை நிராகரிக்கிறதுக்கான ஒரே வழி நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறதா. ஓகே, புறக்கணிக்கிறதுன்னு முன்னணி இந்த புறக்கணிப்பு அல்ல, இந்த ஜனாதிபதியை மட்டும் புறக்கணிக்கிறது. என்னென்னா நாடாளுமன்றம் வெல்லக்கூடிய தேர்தலை புறக்கணிக்க கூடாது, வெல்ல முடியாத தேர்தலாம் புறக்கணிக்கணும். அவன் தேர்தலின்படி என்னண்டா ஒற்றையாட்சிக்கு கீழே ஜனாதிபதி மட்டும்தான் இருக்கிறார். நாடாளுமன்றம், மாகாண சபைகள், உள்ளூராட்சி சபைகள் அதுகளெல்லாம் ஒற்றையாட்சி தத்துவத்துக்கு கீழே இல்லை. ஆனா ஜனாதிபதி மட்டும் அதுக்கு கீழே இருக்கிறதுனால அதை நான் அப்படி சொல்லேன். எங்களுக்கு நாங்கள் இந்த ப்ராசஸோட இணங்கி போக இல்லை என்றால் அதுல இருந்து விலகிறது தான் தெளிவான. அதுல ஒரு பாதகம் இருக்குதுன்றதை என்ன, எங்களால 100% இந்த உலகத்துல ஜனநாயகம் சொல்லப்படுற உலகத்துல 100% எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஆக 2 பேர் ஓட் பண்ணினாலும் அதை வச்சு நாங்கள் ஏற்கனவே அப்படி யாரோ நீங்க இவ்வளவுதான் டோட்டலி ரிஜெக்ட் பண்ணினாலும் உங்களை ரெப்ரசென்ட் பண்ணி யாரோ ஒருத்தர் பார்லிமெண்ட்டுக்கு போகத்தான் போயிடும். அவையற்ற சட்டங்களையும் ஆளுகைகளையும் இருக்கத்தான் போறோம். பாஸ்போர்ட் தவிர்க்க முடியாது, லைசன்ஸ் எல்லாம் தவிர்க்க முடியாது. ஆனா நீங்க கிளியர்லி மெசேஜ் சொல்றதா இருந்தா அது மட்டும்தான் வழி. தானே இன்றைக்கு 4,32,000 வாக்குகள் இருக்குதுன்னா 2 பேர் தான் வாக்களிச்ச வேண்டா தெளிவான மெசேஜ். 4,32,998 பேரும் இந்த அரசமைப்பை நிராகரிக்கிறார்கள்.
அந்த செய்தி கிடையாது. நீங்க செய்யறதா இருந்தா அதான் செய்யும். இல்ல அது சரியா இந்த மற்ற இதுகள் எல்லாம் நாங்கள் ஒற்றையாட்சியை நிராகரிக்கிறதுக்கே அந்த ஒற்றையாட்சிக்கு கீழே நின்றுதான் வாக்கு கேட்டு நிராகரிப்போம்ன்றதெல்லாம் மாத்து. அது நீங்கள் வாக்களிக்காத விட்டத்துக்கும் கூட நான் வாக்களிச்சதுக்கு எனக்கு என்னுடைய நியாயம் அப்படி இருக்குன்னு சொன்னால், நாங்கள் போய் இன்னொரு நாட்டுல குடியுரிமை பெற்று கனடாவில இருக்க கனடியன் சிட்டிசன் கனடியன் பாஸ்போர்ட்டோட இருக்கிற அவர்கள் கனடிய பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கணும். ஜெர்மன்ல இருக்கிறார்கள், அங்க வாக்களிக்கணும். லண்டன்ல இருக்காங்க. அப்படி நான் இலங்கையில இருக்கிறேன், இலங்கை பாஸ்போர்ட் ஹோல்டர். இலங்கை ஜனாதிபதி தெரிவு தொடர்பாக நான் என்ன சொன்னா, இங்க இருக்கிற என்பதி மேல் அவர் எடுக்கிற முடிவுகள் முற்றுமுழுதா என்னுடைய வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட நான் வாக்களிச்சுட்டு வந்து இது என்னுடைய வாக்களிப்பு இல்ல. அந்த நியாயத்துக்கு தான் ஒரே ஒரு வித்தியாசம் அதுல என்னன்னா, புலம்பெயர்ந்து போனதுக்கு பிறகு நீங்க லண்டன்ல வாழ்ந்தா, ஜெர்மன்ல வாழ்ந்தா, பிரான்ஸ்ல வாழ்ந்தா, இல்ல யுஎஸ்ஏல வாழ்ந்தா, அங்க நீங்கள் அவர்களுடைய அரசமைப்புகளை சேலஞ்ச் பண்ணல. ஒருபோது தமிழர்களாக ஒருபோது சேலஞ்ச் பண்ணல. ஆக்சுவலா நீங்க எதிர்பார்க்கறத விட கூடுதலாகவே அங்க கிடைக்குது என்ற அளவுலதான் இருக்குறீங்க. இன்றைக்கு வரைக்கும் புலம்பெயர்ந்து போயிருக்கிற எந்த ஒரு இடத்திலையும் தமிழர்களாக எங்களுக்கு உரிமை தரப்படையில அல்லது நாங்கள் சமமாக நடத்தப்படையில என்ற குரல் எழும்பவே இல்லை. இதுவரைக்கும் எழும்பவே இல்லை. எந்த ஒரு இருக்குது எழுப்ப இருக்கலாமே இருக்கலாம். இல்ல அங்க 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 இருக்கிற நீங்க சும்மா இனத்துவசம் இனத்துவசத்தை அங்க இதாண்டி அனுமதிக்கல தானே, அல்லது அதுக்கு ஆதரவா இல்ல தானே. ஏன்னு சொன்னா உண்மையா எங்கட நாட்டுல ஏன் எங்கட இந்த இனத்துவேசம் அரசமைப்பு எல்லாம் இருந்ததுன்னா, எங்கட அரசாங்கம் எங்களுடைய சனத்தொகையையும் எங்களுடைய அறிவு பரம்பலையும் பார்த்து பயப்படுது. நாங்கள் ஏற்கனவே சம்பவங்கள் நடந்துட்டு அவைகளுக்கு, அதாவது ஆங்கிலேயர் காலத்துல என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அதிக அளவு சிங்கள மக்கள் இருந்தாலும் அதிகார தரப்போட அந்த அறிவு கூர்மையோட இணங்கி வேலை செய்த தமிழர்கள் இருந்தபடியால் கிட்டத்தட்ட வெள்ளைக்காரர்கள் பேருக்கு வெள்ளைக்கார துறைகள் இருந்தாலும் கீழ்மட்ட சிங்களவர்களை அடக்கி ஆள்றதோ இல்லாட்டி அதிகாரம் செலுத்துறவர்கள் வந்து தமிழர்களா இருந்திருக்காங்க. அந்த அச்சத்துலதான் அவையல் எங்களை திரும்ப மீண்டு வந்துடக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்பவும் அதை தொடர்றதுக்கான மிக முக்கியமான ரீசன், நாங்கள் எங்களுடைய இந்த விடுதலை புலிகளுடைய எழுச்சி வந்து அவர்களை மீண்டும் பயங்கொள்ள வைக்குது. ஓகே, இவர்கள் கெப்பாசிட்டியானார்கள், தங்களுடைய இருப்பு கேள்விக்குரியால தங்களுடைய ஆளுமை என்றது பிரச்சனை. அதெல்லாம் நீங்கள ஆமா இப்ப அங்கே எல்லாம் எங்களுக்கு அரசமைப்புகளோட பிரச்சனை இல்லை. ஆனா நீங்கள் இலங்கையில உங்களுக்கு இந்த அரசமைப்பு வேண்டாம் என்று சொல்லி நீங்க இவன் இலங்கை ஹோல்டரா இருந்தாலும் கூட இலங்கையினுடைய அரசமைப்பு பிழையானது, அது தவறானது, அது எனக்கு உரிமைகள் எதையும் தரையில்லை என்று சொல்லிக்கொண்டு அதே அரசமைப்பின் கீழான ஒரு தேர்தல்ல வாக்களிச்சு ஒருத்தர தேர்வு யாரா இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய பிரதிநிதி என்று நாடாளுமன்றத்தை ஆள தேர்ந்தெடுத்தான்னா, மாகாண சபைக்கு தேர்ந்தெடுத்தான்னு, எங்க தேர்ந்தெடுத்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டுதான் செய்யறீங்க. அதுக்கு பிறகு வந்து நீங்க ரெண்டு தான் உங்களுக்கு ஆப்ஷனா இருக்க முடியும். ஒன்று நீங்க அதை நிராகரிக்கணும், இல்ல அதை ஏற்றுக்கொண்டு அந்த சிஸ்டத்துக்கு உள்ளாலேயே தான் நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப முன்னணி மாதிரியான கட்சிகள் அதுல ரெட்டவிடம் போடுது, தங்களுக்கு தேவையானதுகள்ல போட்டி போடுதுன்னா சிலதை மட்டும் இல்ல நாங்கள் அரசமைப்பு சமஷ்டி அதுக்காக தான் போகிறோம், ஒற்றையாட்சியை நிராகரிக்கிறோம், அந்த ஒற்றையாட்சிக்கு கீழே நாங்கள் வாக்களிக்க கூடாதுன்றது சரியானது அல்ல. அதை நிராகரிச்சிட்டோம்னா அதுக்கு கீழே எல்லாத்தையும் நிராகரிச்சுதான். நீங்கள் முன்னணியாவே எப்படி சொல்றீங்களன்னு சொன்னால் பொதுக்கட்டமே எப்படி சொல்ல போறீங்க? ஒற்றையாட்சியை நிராகரிக்கிறோம் என்று சொல்றதுக்கே ஒற்றையாட்சிக்குள்ளதான் கேட்கணும். அது கூட பரவாயில்ல. ஒற்றையாட்சியை நிராகரித்து கேட்கறீங்களா, அதுக்குள்ள போறீங்கன்றது கூட நீங்கள் அதே போல மோசமா சொல்றீங்க. எங்களுடைய தமிழ் தேசிய கட்டுமானம் என்றது இலங்கை ஜனாதிபதி தேர்தல்ல மக்களை வாக்களிக்க வச்சுத்தான் எங்களுடைய தேசிய கட்டுமானமும் தேச உணர்வுகளையும் முறைன்றதான் நாங்க சொல்றோம். அது அவர்கள் நாங்க அதை பற்றி பேசினோம். யாருடைய அஜெண்டாக்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒன்றிணைச்சு ஒரு கூட்டு முயற்சியாக நகர்த்த முடியுமான்ற நகர்வு தான். எல்லாருமே வின்வின் சிச்சுவேஷன். இந்த 7 பேருக்கும், அதாவது பொது கட்டமைப்புல இருக்கக்கூடிய சிவில் சமூகம் என்று சொல்லப்படுற ஆட்கள் இருக்கு, பொதுச்சபை 83 பேர், 83 அமைப்புகள் சொல்லப்படுது. ஆனா அவைக்கெல்லாம் அங்க பிரதிநிதித்துவம் கிடையாது தானே. 7 பேருக்கு தான் பிரதிநிதித்துவம். அந்த 7 பேர்ல அமைப்பு சார்ந்தாங்களே எத்தனை பேர்? 83 அமைப்பு இருக்குத்தானே, சிவில் அமைப்பு தானே. அந்த 83 தனிநபர்கள் இல்ல தானே. இல்ல
83 அமைப்பு. இந்த 7 பேர்ல எனக்கு பார்த்தா 3 பேர் தான், 4-5 பேர் அதுல இண்டிவிஜுவல்ஸ் தவிர அவர்கள் சட்டத்தரணி அதுல வந்து என்ன பேர் வருது இல்ல டக்கன். ஓகே, இவர நிலாந்தன பாப்போம். நிலாந்தன் இல்ல, நிலாந்தனுக்கு அமைப்பில் பிரதிநிதியா இல்ல. அடுத்த பேராசிரியர் அவரும் இல்ல, அவருக்கும் அமைப்பு இல்ல. மற்றது பேராசிரியர் இவருக்கும் இல்ல, ஜோக சரி அவருக்கும் எதுக்கு அப்ப இதுல அமைப்பு சார்ந்த இந்த கிழக்குல இருந்து கணேசலிங்கத்துக்கும் அமைப்பு இல்ல. மற்றது இன்னொரு லோயர் வாழ் இருக்கிற லிங்காமண்டு முடிகிற ஜோதிலிங்கம். மற்றது கிழக்கு பிரதிநிதிகளால் இருக்கிற ஜதீந்திரா, அவருக்கு அந்த மக்கள் மனு சொல்லி டான் டிவில இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தேவைப்பட்டா எடுத்துக்கொள்ளக்கூடிய டான் டிவில இருக்கிற, அதுக்கு எனக்கு ஒரு உதாரணம் ஞாபகத்துக்கு வருது. சரி சரி, பொதுமக்கள் நலன் கருதி அது மாதிரி இது அந்த டான் டிவி ஏற்கனவே இந்த மாதிரி மீடியாக்கள் அதுதான் டான் டிவில இருக்கக்கூடிய ஊழியர்கள் தேவைப்பட்ட இந்த அமைப்புக்குள்ள வந்து பிரதிநிதிகளா இருக்கு. அப்படி அந்த மாதிரி ஒரு அமைப்பை தலைவர் பிரதிநிதிப்படுத்துறாரு. சரி, இப்ப டான் டிவியின் ஊழியரான யதீந்திரா வந்து இந்த பிரதிநிதியா இருக்கிறார். மக்கள் மனுஷார் இப்ப கிளியரா பிக்சருக்கு வந்து இல்ல, பெரும்பான்மை இந்த 7 பேர்ல பெரும்பான்மையாக்கள் அந்த 83 அமைப்புகளையுமே சாராதாக்கள். ஓகே, அப்ப அப்படி ஒரு குழப்பம். அதாவது அது ஒரு நியாயமான குழப்பம் தான். நல்ல என்னால கட்சி சார்பானாக்களை போட்டிருக்கிறோம், கட்சி தலைவர்களை தான் போட்டிருக்கிறோம். அதுல சொல்லி நினைக்கிறேன் மற்ற 7 பேரும். ஓகே ஓகே, அப்ப இப்ப சரி, இப்படியான குழப்பங்கள்லாம் இருக்கு. நாங்கள் ஒரு இப்போ என்ன இந்த அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி இருக்கும் பொது கட்டமைப்பை பற்றி காய்ச்சா அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. நீ அடுத்த கட்டத்திலே அவ என்னென்ன மூவ் பண்ண போயிடணும்ன்றதை வச்சுக்கொண்டு பொது கட்டமைப்பை பற்றி பார்ப்போம். இப்ப ஒரு ரெண்டும் கட்டான் நிலையில இப்ப இந்த டைமிங்ன்றது அந்த நரசிம்மனை கொல்லுறதுக்கு வந்து காலமும் இல்ல, பின்னேரம் இல்ல, பகலும் இல்ல, இரவும் இல்ல, இருட்டிலும் இல்ல, அப்படி சம்திங் ஏதோ முன்னுக்கும் இல்ல, பின்னுக்கும் இல்ல, உள்ளுக்கும் இல்ல, வெளியிலும் இல்லைன்ற மாதிரி இப்ப எலெக்ஷன் முடிஞ்சது. ஆனா ரிசல்ட் சரியில்லை. அப்படியான ஒரு ஆனா வாக்களிப்பு வீதம் தான். இந்த வாக்களிப்பு வீதம் 2 மணி வரைக்கும் அந்த வாக்களிப்பு வீதத்தை வச்சு பார்க்கும்போது முதலாவது கட்டமாக நான் பார்க்கிற பின்னடைவு என்றது அல்லது அது மாற்றத்தை நிகழ்த்தாதது என்றது வந்து பொது கட்டமைப்பு என்பது ஒரு தேசியம்சார் எழுச்சியை உருவாக்கல என்றது ஒரு முக்கியமான விஷயம். அது வேணுமென்றா அவர்கள் தங்களுடைய வெற்றியாக அவர்கள் எப்படியும் தாங்கள் தோத்து போனோம் ஒரு ஒத்துக்கொள்ற பழக்கம் ஒரு தவணரும் இல்ல தானே. அதனால அவர்கள் நாங்கள் அதை ஒரு பேசுபொருளாக்கினோம், கலந்துரையாடலாக்கினோம், அதுதான் இந்த தேர்தலில் மிக முக்கியமான பேசுபொருளா இருந்தது அப்படி என்னெல்லாம் அதெல்லாம் தங்களுடைய அதெல்லாம் வெற்றி என்று சொல்லிக் கொள்ளலாமே தவிர அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த நோக்கம் மக்களிடம் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்திச்சது. அவர்கள்ட்ட அந்த அவர்கள் சொன்ன தேச கட்டுமானம், தமிழ் தேசிய உணர்வு என்பது எழுச்சி பெற்றது என்றதுக்கான எந்த ஒரு அறிகுறியையும் வாக்களிப்பு வீதத்தை வச்சுக்கொண்டு சொல்லலாமே இருக்கு. அது காட்டில்ல. ஏன்னா 2 மணி வரைக்கும் அந்த 48 உத்தியோகபூர்வமா 48 சொல்லி அறிவிச்சிருக்காங்க. யாழ்ப்பாணத்துல அது அப்படி இருக்குது. மட்டக்களப்பிலையும் எல்லா இடங்களையும் தமிழ் பகுதிகள் எல்லாத்திலையுமே இதற்கு முந்தின தேர்தல்கள்ல எந்த அளவு வாக்குகள் அளிக்கப்பட்டதோ அதே அளவான வாக்குகள் தான் அளிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 4 மணிக்கு தேர்தல் முடிஞ்சு எல்லாம் கட்டி எடுத்து வரப்படும் போது ஒரு 60 தொடக்கம் 65க்கு இடைப்பட்ட வீதமான வாக்குகள் தான் யாழ்ப்பாணத்துல வாக்கு. அதுல உண்மையா எனக்கு அதுவே எனக்கு சந்தேகமான நம்பர் சார். 60-65 இல்ல. என்னன்னு சொன்னா இப்ப நான் இந்த போல நான் எனக்கு தெரிஞ்சு நான் வாக்களிக்கிறதுக்கு போய் லைன்ல நிக்காம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கு பின்னுக்காவது நிக்காம நேரா போய் பேரை வாய்ச்சு மைய பூசி வாக்களிச்சுட்டு வந்தது முதலாவது தேர்தல். மணிக்கு ஒரு 10-11 மணி என்றது மட்டும். அது மாதிரி இல்லாம நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வாக்களிப்பு நிலையங்கள் பார்த்தேன். 10 மணிக்கெல்லாம் ஆக மோசமான வாக்களிப்பு என்னன்னு சொன்னா இல்ல ஒன்றுமே லைன் இல்லை. ஒரு 20 வாக்களிப்பு நிலையம் ஆக குறைஞ்சது பார்த்திருப்பேன். வலியாமம் நான் என்னுடைய வாக்களிப்பு வந்து பொன்னாலையில யாழ்ப்பாணத்துல இருந்து பொன்னாலை வரைக்கும் போய்க்கல எங்கெங்கெல்லாம் பார்க்கலுமோ அதெல்லாம் பார்த்து ஸ்லோ பண்ணி பார்த்துட்டு போனாங்க. எங்கேயுமே அந்த லைன் என்ற விஷயம் இருக்குல்ல. பட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல. அதெல்லாம் 65 எனக்கு சாத்தியமான நம்பரான்னு பயமா இருக்கு.
இல்ல நான் சொல்ற மேக்சிமம் ஆக கூடுதல் அவ்வளவுதான் பதிவாகலாம். அதாவது ஏற்கனவே 60-63% வரைக்கும் எங்களுக்கு பதிவாகி இருக்கு. நான் அதை எதுக்காக சொல்ல வர்றேன்னா, அது ஒரு சாதாரணமான வாக்குப்பதிவு வீதம் தான். இப்ப மாகாண சபை 2013 மாகாண சபை தேர்தல் நடக்கும் போது அதுல இருந்து எழுச்சி எப்படி உங்களுக்கு தெரியும், சரிதானே? அந்த நேரத்துல பதிவான வாக்குகள்ல அந்த எழுச்சிய மக்கள்கிட்ட பார்க்கும் போதே வாக்குப்பதிவின் வீதம் எவ்வளவு தூரத்துக்கு அதிகரிக்கும்ன்றதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. ஆனா இங்க அது இல்ல. நான் அதைத்தான் ஒப்பிட வர்றேன். என்னன்னா, அப்ப இங்க இந்த தமிழ் தேசிய உணர்வு தூண்டப்பட்டு தமிழ் தேசமாக தமிழ் தேசிய ஒரு கட்டமைப்பாக அவர்கள் அதை செய்திருந்தார். உண்மையிலே அது ஒர்க் அவுட் ஆகியிருந்தார், அது உண்மையாக மக்கள்கிட்ட ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி இருந்தால் அந்த வாக்களிப்பு வீதம் கொஞ்சம் எகிரி இருக்கும். கண்டிப்பாக அப்படி எகிரி இருந்தால்தான் பொது கட்டமைப்பினருடைய ஒரு வேட்பாளருக்கு வாக்கு விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லைன்னா வழக்கமானதுதான். அந்த வழக்கமான வீதத்துல எல்லாமே வழக்கமா தான் இருக்க போகுது. அப்ப அது வாக்குகள் பிரியறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாவே இருக்கும் என்றதான் இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய நிலவரம். ஓகே, உண்மையா நினைக்கிறேன் போன முறை 2019 நாங்கள் உண்மையா 2 சிங்கள மக்களுக்கு ரெண்டு சிங்களவர்களுக்கு இடையிலான இதுவா இருந்தது. ஒரு மிக துவேஷம் பிடிச்ச சிங்களவரும் இன்னொரு சிங்களவருக்குமான, அதாவது சஜித்துக்கும் இதுக்குமான ஒரு ரேஸா இருந்தது. அதுலயே நாங்கள் 68% வாக்களிச்சாங்க. அப்ப இப்படி ஒரு எங்களுக்கு ஒரு தூண்டுதல் இருக்குது. இப்ப இல்ல இதுல நம்பிக்கை இல்லைன்றவரை தேசியம் தொடர்பான ஒரு சுப்பேற்றல் இல்லாட்டி ஒரு கருத்தை விதைச்சு நீங்கள் கொண்டு வரணும். தேசியம்ன்றது சாதாரணமா இலங்கை தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத நிறைய பேர் உங்கள மாதிரி நிறைய பேரை இதுக்கு ஒரு அடையாளத்துக்காக போய் வாக்களிக்கணும் என்று சொன்னா நாங்கள் கிட்டத்தட்ட அப்படியே எல்லாம் தானே பில்டப் பண்ணிருக்கோம். தேசிய கட்டுமானம் என்றது மட்டும் எங்களுடைய ஜனாதிபதி, அப்ப எங்களுடைய ஜனாதிபதினா நாங்கள் எல்லாரும் போகணும். ஆக குறைஞ்சது 69% என்றாலும் வந்தால்தான் அட்லீஸ்ட் 1% என்றாலும் நீங்கள் தட்டி எழுப்பி இருக்கிறீங்கள் என்ற மாதிரியான ஒரு இதுக்குள்ள கொண்டு வரலாம். இப்ப நீங்கள் உங்களுக்கு வரப்போறது இவ்வளவு நாளும் இப்ப கிட்டத்தட்ட சும்மா வைங்களேன், இப்ப 2019 கோத்தபாயாக்கோ சஜித்துக்கோ போட்டதால நீங்கள் மடமாற்றி விட்டு இருக்கிறீங்க அரியநேந்திரனுக்கு. இவ்வளவுதான். நீங்கள் இதுல எத்தனை ஆயிரமோ எத்தனை லட்சம் போட்டு சங்க எடுக்குமா இருந்தாலும் இந்த இதை கூடாமல் இருக்குமாக இருந்தால் இந்த வீதம் அதிகரிக்காமல் இருக்குமா 68 அதான் சொல்ல வரேன்னா, நீங்கள் கூட இல்லைன்னா நீங்க பெரிய அளவுல எதிர்பார்க்கலன்னா அந்த சாலிட் ஓட்ஸ் தான் போகும். இப்ப இந்த 60-65 நிக்குமாக இருந்தால் இப்ப இந்த டக்ளஸ் ஆதரவு ஓட்டுகள் அந்த பக்கமா போறதுக்கும், இந்தியால தமிழரசு கட்சி ஆதரவு ஓட்டுகள் இந்த பக்கமா போகிறதுக்கும், ஏற்கனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிளட் அல்லது டெலோ இந்த மாதிரியானவர்களுக்கும் அது தாண்டி இவர்கள் பேசிய பேச்சுக்கள் தமிழனுக்கு புறக்கையில் என்ற கதைகளுக்காக தூண்டப்பட்டவர்கள் இருந்தால் அவர்களும் சேர்ந்து ஒரு வாக்க பதிவு செய்ய போயினோம், சரிதானே? அப்ப இந்த மாதிரி அந்த ஏற்கனவே எந்த அளவுல வாக்குகள் இருக்குதோ அது எப்படி பகிரப்படுமோ அந்த வாக்கு வீதங்கள் தான் நீங்க எதிர்பார்க்கக்கூடியது. அதுக்கு மேல நீங்கள் ஒன்றையும் எதிர்பார்க்க முடியாது என்றதுதான் இந்த வாக்களிப்பு வீதம் சொல்ற செய்தி. இல்ல இப்ப நாங்கள் எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த உத்தியோகப்பட்ட இல்லாட்டி உத்தியோகபூர்வம் இல்லாத இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கும் தொடங்கி இருக்கும் அதுகள் ஊர்ஜிதப்படுத்தப்படாத இதுகளா இருக்கலாம். பட் தெற்கும் மலையகமும் கொஞ்சம் அதிகமான கிட்டத்தட்ட 80 தொடுவது நினைக்கிறேன். சில இடங்கள்ல 75 கொழும்பெல்லாம் 80 கம்பகா எல்லாம் நுவரெலியாம் அதே மாதிரி அது ஒரு ஆபத்தான சமிக்ஞைன்னு. ஆபத்தான யாருக்கு ஆபத்தான? சரி, எந்த வேட்பாளருக்கு இல்ல ஆபத்தான? பொதுவா கொழும்பு கம்பா நகரப்புற வாக்காளர்களை கொண்ட அதுதான் கூட. நகரப்புற வாக்காளர்கள்லாம் நாங்க எல்லாம் கூட. இந்த இடங்கள்ல பொதுவா நகரப்புற வாக்காளர்கள் வாக்களிக்கிறதுக்கு பஞ்சிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆட்கள். கொழும்பு நீண்ட காலமா யூஎன்பின்ற ஒரு கோட்டை என்று சொல்லப்படுறது. ஆனா இந்த முறை கொழும்பு பேட்டர்ன் மாறி இருந்தது. அனுராக்கு மாற்றம் இந்த மாற்றம் அந்த மாற்றத்தை பிரதிபலிக்கும் என்றதுதான் நானும் சொல்ல வர்றேன். ஆனா அந்த எழுச்சி ஒன்று இருக்குது என்றால் 80% போயிருக்குது. அந்த உயர்வு பலரை
உள்ள இழுத்திருக்கு. வழக்கமான ஒன்றுக்காக அவர்கள் வந்திருக்க போறது இல்ல. ஒரு வித்தியாசம் மாத்தி என்ன எஸ்எல்பிஎஃப்க்கும் எஸ்எல்பி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் அவர்களுக்கும் போட்டுக்கொண்டு என்ற அந்த பாரம்பரியத்தை இருந்து மாறி ஒரு மாற்றம் வேணும் என்று நினைச்சதுனாலதான் அந்த தூக்கத்துல இருந்து எழுந்துட்டு. ஆனா நுவரெலியா அப்படி இல்ல. நுவரெலியாவில இருந்து அந்த விழிப்புணர்வு நாங்கள் கடைசி வரைக்கும் பார்த்த மாதிரிக்கு நுவரெலியா இப்ப மாற்றத்துக்கான ஒரு முன்னெடுப்பு அங்க இருக்கு. நுவரெலியா மாதிரியான பகுதிகள்ல என்ன பதில நுவரெலியா எல்லாம் தோட்டப்புற மக்கள் நிறைய இருக்கக்கூடிய பகுதிகள். அங்க வாக்களிக்கிறது என்றது ஒரு கடமையாக, கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய கடமையாக இதுன்னா அது எப்போதுமே ஒரு உயர் வாக்களிப்பு வீதத்தை கொண்ட பகுதிகள். பொதுவா கண்டி அந்த பகுதிகள் இல்ல. ஆனா அந்த இருக்கக்கூடிய அதுல எப்பவுமே கொஞ்சம் மற்ற இடங்களோட ஒப்பிடும் போது உயர் வாக்களிப்பு வீதத்தை கொண்ட இடங்கள்ல. அதுக்கு காரணம் இது. மற்றது இப்ப தோட்டங்கள் அதுல அந்த ஒரு செறிவு கூடினது. ஒரு ஆள் சுப்பியத்தா ஒரு ஆள் தட்டினால் அப்படியே தொடர்ச்சியாக வெளியிட்டு போய் எல்லாரும் கூட்டி கொண்டு போறோம். போய் இதெல்லாம் நுரலியா எல்லாம் காலையிலேயே உச்சம் 10 மணிக்கு முதல்லயே 30% வாக்களிப்புகளை தாண்டி. அந்த நேரத்துல நாங்க 10% ஜாழ்ப்பாணம் எல்லாம் 10%. இல்ல அதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா, தமிழர்களுடைய வாக்குகள் அதிகமுள்ள பெரிய மாவட்டங்கள் என்றது ஒன்று யாழ்ப்பாண மாவட்டம், கிழக்க பொறுத்த வரைக்கும் மட்டக்களப்பு மாவட்டம். கிட்டத்தட்ட ரெண்டுமே 4 லட்சம் வாக்குகளை கொண்டிருக்குது. இந்த 4 லட்சம் வாக்குகள்ல 90% வாக்குகள் தமிழ் வாக்குகள். 90க்கும் மேற்பட்ட வாக்குகள் எடுத்துக்கொள்ளலாம். சரிதான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 மாவட்டங்கள்லயுமே வாக்களிக்கிறதுக்கான ஆர்வம் என்றது மிக குறைவாகன்றது வழக்கமானதுதான். வழக்கத்துக்கு மீறிய ஒரு ஆர்வம். மட்டக்களப்பு 64% என்றதான் இப்ப வந்து. அப்ப அதான் முதல்ல சொன்னேன். யாழ்ப்பாணம் அது கிட்டத்தட்ட அப்படிதான். கிளிநொச்சி 68% வந்திருக்குது. ஆனா என்ன நடக்கும்னா, யாழ்ப்பாணம் 53%, 55%தான் வரும். அப்ப அது ரெண்டையும் சேர்க்கும் போது யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்துக்கான வாக்களிப்பாக பார்க்கும் போது அது 68, கிளிநொச்சி 68%, பதுளை 73, புத்தளம் 75, நுவரெலியா 80, மொனராகல் 77, பொல்னறுவ 78, ரத்னபுரம் 75, கம்பகா 80, கொழும்பு 75, அம்பாறை 70%. அப்ப இதுல உண்மையா பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட சிங்கள மக்கள் கொஞ்சம் ஆர்வமா இருக்கணும். அவர்கள் மாற்றத்தை நோக்கியதான ஒரு மாற்றத்தை நோக்கிய இருந்தது. போறதுக்கான வாய்ப்பு தான் கூட. அந்த 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 அடிஷனல் பெர்சன்டேஜ் ஒரு வேர்ஸ்ட் கேஸ் பார்ப்போம். வேர்ஸ்ட் கேஸ் ஒரு இதுல 10% அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தோம் என்று சொன்னால், அந்த அதிகரிப்பு என்றது அனுரகுமர திசாநாயக்கண்ட ஏற்கனவே இருந்த வாக்கு வீதத்தோட மச் பண்ணினாலும் கிட்ட வர முடியாத ஒரு வாக்கு வீதம். நீங்க 10, 13 இல்ல அப்படி இல்ல. ஏற்கனவே மெட்டாக்களுக்கு ஓட் பண்ணினாக்களும் அங்க ஸ்பிளிட் பண்ணி போவினம், கன்வெர்ட் ஆவினம் என்றது சரியாக இருந்தாலும், இது அந்த 34, 35 என்றத டச் பண்ற அளவுக்கு நான் நினைக்கிறேன். முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில ஒரு 33, 34% தாண்டினால்தான் வெற்றிக்கான வாய்ப்புகளை தக்க வைப்பினோம். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கல. அந்த முதல் சுற்றுல இது இப்ப இந்த எக்ஸ்ட்ரா வர்ற 10 ஏற்கனவே அவருக்கு இந்த 13 கழிச்சோம்னு சொன்னா 33 மிச்சம் 20% ஏற்கனவே மற்றவர்களுக்கு வழக்கமான. நீங்க கணிக்க வேண்டியது 69 லட்சத்தை கணக்குல எடுக்கணும். ஓகே, இல்ல அந்த 69 லட்சத்தை தாண்டி தான் நீங்க இந்த 10% கணக்குல வச்சுக்கொள்ளணும். சரிதானே? இந்த 13 அதுக்கு மேல சும்மா ஒரு கணக்கு வச்சா 13, 13 அவர்களுடைய தனிப்பட்ட கணக்கு, ஜேவிபியினுடைய தனிப்பட்ட கணக்கு. ஆனா 69 லட்சம் ரணில் எவ்வளவு அதை உடைக்கிறாருன்றத பொறுத்து தான் இருக்கு. ஓகே, சரிதானே? ஏன்னா ரணில் அல்லது சஜித் இந்த 2 தரப்புகள் மீது, வழக்கமான யுஎன்பி தரப்புகள் மீது அதிருப்தி கொண்ட மக்கள்லாம் போன முறை கோட்டாபாயாவுக்கு வாக்களித்த. அதை தாண்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு துவேஷம் தூண்டப்பட்ட இருக்கலாம். கொழும்பும் போன முறை
கோட்டாக்கு தான் வாக்களிச்சோம். ஓகே ஓகே சரிதானே. சோ அப்படி பார்க்கும்போது நான் அந்த அவர்களுடைய வழக்கமான துவச இனவாத வாக்குகளை தவிர்த்தும் இங்கே இருந்து இந்த வாக்குகள் போயிருக்கு. அதாவது யுஎன்பி என்னுடைய செயற்பாடுகள், ரணிலுடைய அல்லது சஜித் தரப்பினுடைய செயற்பாடுகளுக்கு அதுல ஆத்திரம் கொண்டவர்கள் அங்கால வாக்களித்திருக்கோம். சோ இவன் வாக்குகள் உடைந்து அந்த பக்கம் போயிருக்குது என்றது. இப்ப நீங்க அந்த அப்படி உடைந்து போன வாக்குகள் திரும்பி வந்துட்டுது என்று வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த எலெக்ஷன்ல திரும்பி வந்துட்டுது என்றாலும் கூட அங்கே ஒரு 50 லட்சம் வாக்குகள் இருக்கும். சரிதான். இந்த 50 லட்சம் வாக்குகள்ல எங்க போகும், ரணிலுக்கு எவ்வளவு வீதம் போகுது என்றா, இது வரைக்குமான கருத்து கணிப்பின் அடிப்படையில ஒரு 20-22 வீதம் வரைக்கும் தான் அவர் எடுப்பார். மேக்சிமம் 25 வீதம் எடுப்பார். இப்ப இந்த 25 வீதம், மீதி 25 வீதத்தை நீங்க கணக்குல வைக்கணும். நீங்க 13 + 25 ஆயிடும். ஓகே. இல்ல நான் அதுல அந்த 25 வீதம் தான் ரணிலுக்கு கோத்தபாயாவுக்கு போனதுல 25 வீதம் தான்ன்றதுல எனக்கு சின்ன ஒரு நெருடல் இருக்குது. 3 வீதம் ஏற்றுக்கொள்ள இல்லாம இருக்கு. என்னன்னு சொன்னால், இப்ப இந்த கோத்தபாயாவோட இருந்து இயங்கின எம்பிமார்ல கிட்டத்தட்ட 80 வீதமான ரணிலோட நிக்கிறாங்க. அப்படித்தானே? அப்ப தனியா மக்கள் இல்ல இல்ல அது அப்படி சொல்ல முடியாதுன்ற அப்படியே அப்படி பார்த்தா நீங்க பொது கட்டமைப்பு இங்க கோலாகலமா வெற்றி பெறணும். இல்ல ஏன் என்ன சொன்னா பொது கட்டமைப்புன்றது அங்க எம்பி கணக்கு பாருங்க. செல்வமடை கலநாதன், என்ன பேர், விக்னேஸ்வரன், இது விக்னேஸ்வரன், இல்ல இல்ல சித்தார்த்தன், ஸ்ரீதரன், சரிதானே. மற்றது இவன் சார்ல்ஸ் எந்த கணக்குல சேர்க்கிறேன்னு தெரியல. பட் அவரும் எடுத்துக்கொண்டோம்னால் 5 பேர். ஓகே. ஆனா அங்கத்தைய சினாரியும் இங்கத்தைய சினாரியும் டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அங்க இப்ப இவர் அங்க மக்கள் வாக்களிச்சு இந்த எம்பி த்ரூ பிரசிடென்ட்டுக்கு வாக்களிக்கிறதன் மூலம் அப்படியே ரிவர்ஸ் நடக்கும். அது அவர் பிரசிடென்ட் ஆவார், இவர் திரும்ப எம்பி ஆவார். அந்த பெனிஃபிட்ஸ் இந்த மக்கள் வாக்களிக்கிற மக்கள் எடுத்துக்கணும். இது ஜஸ்ட் கிட்டத்தட்ட இப்ப நாங்களே நீ அங்க பொறுத்த வரைக்கும் கொள்கை கோட்பாடு எல்லாம் இல்ல தானே, தங்களுடைய நலனுக்காக. மீன்ஸ் அது டிரெக்டாவோ இல்லாட்டி இன்டிரெக்டா நாடு வளர்றதன் மூலமோன்றதான் அங்க மக்கள் எங்களை மாதிரி தேசிய கன்செப்ட் அதான் அப்படியான விஷயங்களோட போறது. இங்கே அப்படி இல்ல. தேசிய வளத்தை விற்கிறார்கள் என்ற விஷயம் எல்லாம் விதமான கொள்கை சார் இல்ல. அதுதான் அந்த 10 வீதத்துக்கு நான் அதுல போட்டேன். 10 வீதத்துக்கு அந்த 10 வீதம் இப்ப எழுச்சி பெற்று வர்றது. இந்த தேர்தல்ல மட்டுமே எழுந்து வர்ற ஆட்கள்ல அந்த 10 வீதமா பார்க்கணும். மீதி இருக்கிற இப்ப என்ன கொழும்புல 75 வீத வாக்களிப்பு இருக்குது. ஆக்சுவலா கொழும்புல நாங்கள் முதல் பார்க்கும் போது 80 வீதம் என்ற மாதிரி வந்திருந்தது. அந்த 80 வீதத்தை வச்சுக்கொண்டுதான் 75 to 80 அப்ப இப்ப 75 தான் தெளிவாக இருக்குமா இருந்தா ஒரு 3-4 வீதம் தான் 10 வீத அதிகரிப்ப பாக்கல. வழக்கமாவே கொழும்பு 70-71 அந்த மாதிரியான வாக்குகளை பதிவு செய்ய 68 தொடக்கம் 72 இடையில வழக்கமாக பதிவு செய்ய கம்பகாதான் கொஞ்சம் ஃபிஷியா இருக்குது. 80 வீதம் கம்பகா எல்லாம் முந்தி ராஜபக்ஷக்கள் பகுதி பசிலினுடைய கிட்டத்தட்ட ஒரு கோட்டைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்த ஒரு பகுதி. சோ அங்க இருந்து மக்கள் அதிகமான வாக்களிப்பு கொடுக்கிறார்கள் என்றா அதுக்கு அதுல நீங்க 10 வீதம் பார்க்கலாம். மொத்தமாக நாங்கள் சரி இந்த அதிகரிப்பு வீதம் 10 வீதம் வச்சுக்கொண்டாலும் என்னுடைய கேள்வி, கோட்டாபாய்க்கு வாக்களிச்ச மக்கள்ல இருந்து எவ்வளவு பேர் இந்த பக்கமாக ரணிலுக்கு வாக்களிக்க போறார்கள் என்றதுலதான் தங்கி இருக்கு. ஏன்னா அது சஜித்துக்கு திரும்பி போறதுன்றது இந்த ஏற்கனவே யுஎன்பி அனுதாபிகளாக இருந்தவர்கள் அல்லது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆதரவாளராக இருந்து கோட்டா பக்கம் அல்லது போனவர்கள், ராஜபக்ஷக்கள் பக்கம் மொட்டு கட்சி பக்கமாக போனவர்கள் திரும்பி வர்றது போக மீதி இருப்பவர்கள்ல எவ்வளவு பேர் ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்க போறார்கள் என்றதுலதான் அது தங்கி இருக்கு. அப்படி பார்க்கும்போதுதான் நீங்க இந்த எம்பிமாருடைய ஆனா அந்த எம்பிமாருக்கு அவ்வளவு பெரிய ஆதரவு தளம் இப்போதைக்கு இல்லை என்றதுதான் உண்மையான. அவர்களால உண்மையா அப்படி ஒரு ஆதரவு தளத்தை கொண்டிருக்க முடிந்திருந்தால் அவர்கள் எஸ்எல்எஃப் என்ன நாமல் ராஜபக்சவுக்கே ஆதரவு தெரிவித்து அவரோடைய நின்றுப்பினர். இவர்களாலதான் வாக்குகள் வரும்ண்டா அவர்கள் கூட்டு சேர்ந்து நாமளோட நிக்கும் போதே வென்றிருக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்திருக்கும்.
சரிதானே? அது இல்லாததுனாலதான் அவர்களும் இங்க வந்தவர். சரிதானே? ரெண்டாவது நீங்க அதை கவனிக்க வேண்டியது என்னன்னா, ரெண்டாவது அவர்கள் இந்த பக்கமாக வந்ததுக்கு பிறகும் ரணிலோட அலைன் பண்ண இல்ல தங்களை. ரணிலோட சேர்ந்து போக இல்லை, அவர்கள் தங்களை தனித்து தான் காட்டின. சரிதானே? ஏனென்றா அவர்களுடைய எதிர்கால விஷயங்களுக்கு ரணிலோட ஒத்து போதல் என்றதுல அவர்களுக்கு பிரச்சனை இருக்கு. அப்ப இங்க ரணிலோட சேர்ந்து போதல் என்றது தங்களுடைய ஆதரவாளர்களுக்கே பிரச்சனையானது என்றதை அவர்கள் அந்த செயல் மூலமா உணர்த்தின. சரிதானே? அப்ப அவர்களுக்கு அந்த பயம் இருக்குது அல்லது அந்த சந்தேகம் இருக்குதுன்னா உங்களுக்கு களத்துல அது பிரதிபலிக்கும். இவர்கள் இந்த பக்கம் நின்றாலும் இவர்களுடைய ஆதரவாளர்கள் எவ்வளவு தூரம் ரணிலுக்கு வாக்கு போட போயினோம்ன்றதுல கேள்வி இருக்கு. அப்ப அந்த 69 லட்சத்துல நீங்க சும்மா ஒரு கணக்குக்கு 19 லட்சத்தை நாங்கள் யுஎன்பிக்கு திரும்பிட்டு வச்சுக்கொண்டா கூட மீதி 50 லட்சத்துல 25 லட்சம் என்ற கணக்குல ஒரு பார்த்தா கூட 25 லட்சம் நீங்க 25 லட்சம் அந்த வாக்குகளாக சொல்றேன். இல்ல அதான் சொல்ல. ஓகே, நீங்கள் 25 வீதம் என்றபடியெல்லாம் 25 வீதம் என்றது நான் என்ன சொல்றேன்னா 50 வீதம் மிச்சத்துல 50 வீதம் இல்ல 25 லட்சம் 25 லட்சம்ன்றது இந்த 25 லட்சம் ஓட்டுகள் ரணிலுக்கான ஓட்டுகள் என்று பார்த்தோம்னா ரணிலுக்கு 25 வீதம் தான் வரும் என்று ஏற்கனவே கருத்து கணிப்புகள் சொல்லுது. சரிதானே? அப்ப அந்த அடிப்படையில இப்ப 25 லட்சம்ன்றது 25 வீதமா இருந்தா மீதி 25 லட்சம் 17 மில்லியன்ல 1,70,00,000 ஒரு 70 வீதம் பார்த்தோம்னு சொன்னாலும் நினைக்கிறேன் இந்த முறை ஒரு 1,10,10,00,000 1,20,00,000 வாக்குகளுக்கான சாத்தியக்கூறு இருக்குது, அளிக்கப்பட்ட வாக்குகள். இல்ல நீங்க சொல்றதையும் 100 வீதம் மறக்க முடியாமல் இருந்தாலும் பட் 33, 34 வீதம் வரைக்கும் நீங்கள் இந்த 13 பிளஸ் 38 டச் பண்ணிடும். அதுல அந்த ரிவர்ஸ் பண்ணப்பட்ட வாக்குகள்ல விடுங்க, அது ரணிலுக்கும் சஜித்துக்குமா பிரிஞ்சு போகும், இல்லாட்டி சஜித்துக்கு போக மட்டும் வைக்கலாம். அந்த நீங்க சொல்ற அந்த ரிவர்ஸ் பண்ணாமல் ஓகே இந்த முறை போட்ட வாக்குகள்ல ஏதோ ஒரு வீதம் நாமலுக்கு போகுதா இல்லையா? அது மிக குறைவு. அதுல பெருசா போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. நாமல ஒரு 5 to 8 வீதம் வாக்கள் எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அவர்கள் உண்மையாவே அவ்வளவு அக்ரெசிவா இந்த எலெக்ஷன் கேட்கவும் இல்ல. ஆனா அவர்களுக்கு அது நோக்கமாகவும் இருக்கல, தனக்கு கிடைக்காதுன்றதுலயும் அவங்க தெளிவா தான் இருந்தாரு. தங்களுடைய பிரசன்ஸ் இருக்கணும், தங்களுடைய இருப்பை பாதுகாப்பு அவர்களுடைய தேவையா இருந்தது. அதனால நான் நினைக்கிறேன் ஒரு 3.4 லட்சம் வாக்குகள்லாம் அவர்களால, அதாவது எந்த இடத்துல ஜேவிபி இருந்ததோ அந்த இடத்துக்கு அவர்கள் வருகிறோம், தள்ளப்படுகிறோம். இப்ப இந்த கல்குலேஷன்ஸ் ஸ்டில் நீங்க சொன்ன மாதிரி அனுராக்கானதா தான் இல்ல, அந்த மேலதிக வாக்குகள் அதுவா தான் இருக்கும். இந்த திரும்பல் வாக்குகள் வீதம் நீங்க சொன்ன மாதிரி ரணில நோக்கி போயிருந்தால் சஜித்துக்கு சார்பா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா ஏற்கனவே சஜித்துக்கு அந்த ஒரு 30-35 வீத வாக்கு ஆதரவு இருக்குது என்ற ஒரு நிலைமை இருக்கும் போது இந்த திரும்பல் வாக்குகளும் அதுல சேருமாக இருந்தா அவர் அனுராவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை இல்லைன்னு சொல்லலாம். கடைசியாக இருந்த ஒரு கருத்து கணிப்புகள் இதுகள் எல்லாமும் அத அப்படிதான் ஒரு அன்பிரடிக்டபிள் இல்ல. அதுதான் இப்ப இந்த மூன்று இப்ப நீங்கள் பொதுவா இதுகள் தொடர்பு இதுகள் அரசியல் இந்த பார்வைகள் அது இதுகளோட இருக்கிற ஆக்கள்கிட்ட பாத்தீங்கன்னாலுமே ஒரு ஸ்டேபிளான ஒரு இதை சொல்லி இந்த 3 பேரையும் ஒரு குரூப் இல்லாட்டி ஒரு சும்மா இண்டிவிஜுவல் சகாச்சண்டு வைக்கல ஒரு கொஞ்சம் பேர் சொல்லினோம் அனுராக்கும் ரணிலுக்கும் போட்டி அண்டினோம், ஒரு கொஞ்சம் பேர் சொல்லினோம் சஜித்துக்கும் அனுராக்கும் போட்டி, ஒரு கொஞ்சம் பேர் சொல்லணும் ரஷனுக்கும் சஜித்துக்கும் போட்டி இல்லை. ஒரு போக்காக இல்லாமல் தான் இருக்குது, ரீஜனல் பேஸாம இருக்குது. கன்றியை பார்த்தா கண்ண முடிக்கணும் அங்க ரணில் தான் என்ற மாதிரியான ஃபீட்பேக் வருது. ஜஸ்ட் கொழும்பு பேஸ்டான கிரௌட கேட்டிங்கன்னு சொன்னா அனுராவோட ஃபுல்லா நிக்கணும். அதாவது படித்தவர்கள் என்று சொல்றாக்கள் கொழும்பு பேஸ்டான ஒரு கிரௌட இருக்கணும். டவுன் சவுத் கொஞ்சம் குழப்பமாவே இருக்குது. இப்ப இங்க நாங்கள் இருக்கிற மாதிரி எங்கள் நார்த் அண்ட் ஈஸ்டும் கண்டிப்பா. ஏன்னா அம்மாந்தோட்டையெல்லாம் அனுராவுக்கு பெரும் ஆதரவு தளமா இருந்தது என்று சொல்லப்பட்ட அம்மாந்தோட்டையில கிட்டத்தட்ட யாழ்ப்பாணம் மாதிரி மிக குறைந்த வாக்களிப்பு தான் காலையில 18 வீதம் என்னவோதான் 10 மணிக்குள்ள பதிவாயிரும். மட்டக்களப்புல 17 வீதம், இங்க 18 வீதம். சரிதானே? மற்ற இடங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 25-30 வீதங்கள் பதிவாகி இருந்த போது அங்க பதிவாயிருந்தது 18 வீதம்.
அப்ப காலையில அந்த அந்த எவ்வளவு ஏர்லியாக வெள்ளனவே வாக்குகள் பதிவாகுதோ அந்த வீதத்தை வச்சுக்கொண்டு கணிப்பெல்லாம் எவ்வளவு தூரமா வந்து முடிய போகுது. ஏன்னா அந்த நேரத்தை பொறுத்து நடுவுல ஒரு 12 மணில இருந்து 2 மணி வரைக்குமான டைம்ல மிக குறைவா வந்துடும் வாக்களிப்பு வீதம் வந்து சரியா குறைஞ்சல் சாப்பாடு டைம் அது. அப்புறம் ஒரு அந்த முடிய போகுது என்னன்னா 2-2:30 தொடக்கம் கொஞ்சம் பேர் வருவீங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி நிலைமை தான் இருக்கிறதுனால அந்த காலை வாக்குகள் வந்து அன்றைக்கு அந்த பகுதிகளில் எப்படி வாக்களிப்பு வீதம் இருக்க போகுதுன்றதுன்னா ஒரு ரேஷியோல அரைகுறியா பார்த்து கொள்ளலாம். அப்படி பார்க்கலாம். அம்மாந்தோட்டை எல்லாம் கிட்டத்தட்ட சரியான சிங்கள மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சரியான பின்னடைவான ஒரு இடத்துலதான் இருந்து. ஓகே, அதெல்லாம் ஜேவிபிக்கு பின்னடைவாகவும் மாறும். ஏன்னா அங்கெல்லாம் ஜேவிபி தான் மிக அதிகமான வாக்குகளை வெல்லும் கருத்து கணிப்புகள் ஏற்கனவே பார்க்கப்பட்ட இடங்கள். ஓகே, அப்ப நாங்கள் இதுல இப்ப நான் நினைக்கிறேன் இந்த 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 கலந்துரையாடல் இதோட நிறைவு கொண்டு வரலாம்னு என்னென்னு சொன்னா, இன்னும் இப்ப இதெல்லாம் நாங்கள் நேற்று முந்தினாள்ன்றதுல இருந்து அடுத்த கட்டமா வந்து ஒரு சமைச்சது. நாங்கள் நேற்று முந்தினாலும் ஒன்றும் கதைக்கல பெருசா. என்னென்னு சொன்னால் தேர்தலுக்கான சில விஷயங்களை கதைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தபடியால இப்ப தேர்தல் முடிஞ்சதா வாக்களிப்புகள் முற்றாக நிறைவு பெற்ற பிறகு சில இந்த 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 2 நாள் 3 நாள் ஓட்டம் மக்கள் இது இந்த வாக்களிப்பு வீதங்களை வச்சுக்கொண்டு ஒரு விஷயத்த காட்சி முடிச்சிருக்கிறோம் நினைக்கிறேன்.